ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு சார் தேங்க்ஸ். நம்மளாம் ஒரே டிபார்ட்மெண்ட். போற வேலை தானே விடு, விட்டுட்டு போறேன். முருகன் சார், அது யாருன்னு பாருங்க. ஏய் யாரா அவன்? ஏய் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் ஏய் தம்பி ஏந்திரி. ஹை ஏந்திரி. ஏய் சார் செத்துட்டேன் சார். இவன் என் ஃப்ரெண்டோட பையா? ஐயோ, இவன் எப்படி வந்தான்? ஐயோ முருகன், நீங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி பாடி போஸ்ட் பண்ண அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். ஹலோ 108. ஹலோ, சொல்றா போலீஸ். நான் தான்டா. ஏய் தெரியுதுடா, சொல்றா. எங்க இருக்க? இப்ப பிரான்ஸ்ல இருக்கேன்டா. ஒரு முக்கியமான விஷயம்டா. சொல்றா, என்ன விஷயம்? உன் பையன் இறந்துட்டான்டா. டேய் மோகித், டேய் என்னடா சொல்ற? இல்ல, டேய், நீ முதல்ல டேய். இந்தியா கிளம்பிடா. என்னடா சொல்ற நீ? என்ன சார் ரிப்போர்ட் இது? என் பையனுக்கு பிரெயின் கேன்சர்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. மோஹித், என்ன இது? சார், நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டர். என்ன இருக்கோ அதான் ரிப்போர்ட்டா கொடுக்க முடியும். சாரி சார். ஏய், அவர் டாக்டர். அவர்கிட்ட போய் ஏன்டா அதுமே பண்ற? ஏய், அவரு சார், நானும் யூஎஸ்ல டாக்டர் தான். சார். என் பையனும் இங்க டாக்டருக்கு தான் படிச்சிட்டு இருக்கான். அவனோட லாஸ்ட் மந்த் வரைக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில தான் இருக்கு. திடீர்னு ஒரு மாசத்துல பிரெயின் கேன்சர்ல செத்து போயிட்டான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தா என்ன நம்ப சொல்றீங்களா? ஏய், கொஞ்சம் பொறுமையாரா. சார், பிரெயின் கேன்சர்ல செத்தா தான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். உங்க பையன் அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பிரெயின் கேன்சர் செத்து இருக்கான். மோஹித், என்ன இது? ஜஸ்ட் டேக் ஹிம் அவே. சார், நீங்க செய்யறது சார், கொஞ்சம் கூட சும்மா நல்லா இல்ல. கத்தாதீங்க. ஒரு இந்த மெடிக்கல் report ப்ரொஃபஷனல் report இருந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுடா. ஏய், விட்றா. என் பையனோட லைஃப் சார். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. இது ஏதோ நடந்திருக்கு. I am going to screw those morons who are all behind this. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். I'll kill them. அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியர் இருக்கடா. உன் பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரெயின் கேன்சர்ல இறந்துருக்கானே. அப்புறம் என்ன? Stop it, மோஹித். கொஞ்சம் போலீஸ் மாதிரி பேசுறியா? பிரெயின் கேன்சர்னா சம்மந்தம் இல்லாம அவன் ஏன்டா அங்க போய் செத்து கிடக்கணும்? ஏய், புரியுதுடா. உன் பையன் பிரெயின் கேன்சர் இருக்குன்னு உன்கிட்ட சொல்லாம இருக்கலாம்ல. ஒருவேளை அவனுக்கே தெரியாம இருந்தா ரிப்போர்ட் தான் உன் கையில இருக்கு, பாக்குறல்ல. நான் என்ன பண்ணட்டும்? சரி, நீ வேணா கம்ப்ளைண்ட் கொடு, நான் அவனை விசாரிக்கிறேன். ஏய், உன் போலீஸ் ஹெல்ப் ஒன்றும் எனக்கு வேணாண்டா. நானே பார்த்துக்கிறேன். சரி வா. சஞ்சு தங்கியிருந்தான்ல, அந்த வீட்டை காலி பண்ணோம், திங்ஸ்லாம் பேக் பண்ணோம், போயிட்டு வந்துடலாம் வா. நான் அதித்தியில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். அவன் வீடு அங்கே தான், பக்கத்தில் தான். நான் அங்கே வந்துடுறேன், நீ நேராக அங்கே வந்துடு. ஏய், சும்மா அதையும் நினச்சிட்டு இருக்காதரா.
கீழ் ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். அந்த மேல் ரூம் சாவி குடுறா. மேல் ரூம் சாவியா? அதான்டா, மேலே ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் சாவி. சரி வா பார்க்கலாம். சரி தெரடா. ஏய், சாவி தான் என்கிட்ட இல்லையடா. உன்னெல்லாம் எவன்டா போலீஸ் வேலைக்கு சேர்த்தது? ஏய் ஏய் பாத். பாஸ்வேர்டு. ஏய் ஏய் இதில் எல்லாத்துலேயும் தேங்க்ஸ் டு ஜஸ்டின் போடுது. யாரா ஜஸ்டின்? ஜஸ்டின் 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 எஸ். டேய் ஜஸ்டின் பாஸ்வேர்ட் போட்டவன ஓபன் ஆயிடுச்சு. ஏய், செல்ஃபோன் அவளே வீடியோஸ் எடுத்துருக்கானடா. ஏய், நான் தான் சொன்னேன்ல உன் பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் இருந்திருக்கானு. சரி விட்றா. டேய் பின்னாடி ஏதோ பேசுற சத்தம் கேக்குதுடா, கேளு. ஆமா, அவன் கூட யாரோ ரூம்ல இருந்திருக்காங்க. யாரா அது? அவங்க கூட 2 பேர் தங்கி இருந்தாங்க. விக்கி, உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சஞ்சீவ் எப்படி இறந்தான்னு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நடந்துன்னு சொல்லு. அங்கிள், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அங்கிள். நாங்களாம் ரூம்மேட்ஸ் தான். பட் அவ்வளோவா நான் அவன் கூட பேசக்கூட மாட்டேன். விக்கி, உனக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது விக்கி. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. உன் கூட இன்னொருத்தன் தங்கியிருந்தான்ல, அவன் யாரு? ரூம் ஃபுல்லாக ஜஸ்டின் ஒரு பேர் எழுதி வச்சிருக்குது. ஜஸ்டின்ங்கிறது யாரு? எனக்கு நிஜமாக தெரியாது அங்கிள். என் கூட இருக்கிற பையனும் ஊருக்கு போயிட்டான். ஜஸ்டின்றவர் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் அங்கிள். என்னது, ஜஸ்டின் காலேஜ் ப்ரொஃபஸரா? ஹலோ மோஹித், சொல்லுடா. ஜஸ்டின்ங்கிறவர் அவனோட காலேஜ் ப்ரொஃபஸராண்டா. அப்படியா? நீ அவரை கொஞ்சம் ட்ராக் பண்ண முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பாடா, நான் ட்ராக் பண்ணிட்டு பண்ணுவேன். எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா. ஓகேடா, சரிடா. பை. அங்கிள், உங்களை பற்றி தான் அவன் எப்பயுமே பேசிகிட்டு இருப்பான். உங்களை மாதிரி டாக்டர் ஆகணும் தான் அவனுக்கு பெரிய ஆசை. ஐம் சாரி அங்கிள். ஹலோ. சொல்லு மோஹித். ஏய், அந்த ஜஸ்டின்றவன் போலீஸ் கஸ்டடியில் தானே இருக்கான். அவனை ட்ரக் கேஸில் போன வாரம் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டேய், அவனை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணும்டா. அவனை பார்க்கணும்டா நான். டேய், அவனை பிரைவேட்டாக மீட் பண்ணணும்டா அவனை. ஏய், அது பெரிய ப்ராப்ளம் ஆகும்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் உடனேலாம் பண்ண முடியாது. உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன்டா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு அவனை வெளியில் கொண்டு வாடா. ஏய், என்னடா காசு கீஸ்லாம் பேசிக்கிட்டு? சரி, நான் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணுறேன்டா. சரி, ஓகேடா. ஓகே தேங்க்யூடா. ப்ளீஸ். சரிடா. Yes, Sanjeev, a bright student in that batch.
உங்கள் பையனா எப்படி இருக்கான்? அப்புறம் ஏன் சார் கொன்னீங்க? வாட்? நானா? என்ன வளர்றீங்க? இங்கே பாருங்க, எதுவும் தெரியாமலாம் உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரல. உங்கள் கேஸை பற்றி தெரிஞ்சு தான் வெளியே எடுத்திருக்கோம். நீங்கள் பேசுறது சரியில்லை. I'm a doctor. Treat me like a professional. ஓகே? என்ன டாக்டர் சார் நீங்க? என்ன டாக்டர்? எப்படி ஒரு பையனுக்கு 1 மாசத்துல பிரெயின் கேன்சர் வரும்? என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு. நீங்க தப்பிக்க முடியாது. இவர்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு? என் கையில் விடு. என் ஸ்டைலில் விசாரிச்சாதான் உண்மை வெளியே வரும். இதோ பாருங்க, நீங்கள் ஆவேசப்பட்டு பேசுகிறீங்க. ஆவேசப்பட்டு பேசுகிறதால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. யூனோ, நான் என்ன ட்ரக்ஸ் அப்ளை பண்ண தெரியுமா? ட்ரக் எக்ஸ். குறிப்பிட்ட டோசேஜில் கேன்சரை க்யூர் பண்ணும். ஆனால் இதோட சைடு எஃபெக்ட் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஃபுல்லாக அழிச்சிடும். இந்த சைடு எஃபெக்டை மட்டும் போக்கிட்டா இது கேன்சருக்கு ஒரு நல்ல மருந்து. நீங்கள் சொல்கிற மாதிரி சஞ்சீவ் கேன்சரில் இறந்துருந்தான்னா அதுக்கான காரணம் அவனுடைய ரூம்மேட் சீனிவாசனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். டேய், என்னடா இது? எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. ஜஸ்டினை விசாரிக்கும் போது நல்ல க்ளூ கிடச்சிது. ஸ்ரீனிவாசன் அவன் வீட்டில் போய் பார்த்தா அவங்க இல்லை. 6 மாதமாக வரவே இல்லை. காலேஜ் போய் கேட்டால் அங்கேயும் அவன் வரவே இல்லை. நல்ல க்ளூ கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன் மேடா. ஆனால் அவன் ரூம்மேட் ஸ்ரீனிவாசன் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சு போச்சுடா. டேய், என்னாச்சுடா? டேய், டேய் யாரா? டேய், என்னாச்சுடா உனக்கு? டேய். சொறி விடுவேன். வர மாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம், நான் தான் உங்கள் பையனை கொன்னேன். உயிர் நண்பன் தான். நானும் அவங்க சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் பண்ணோம். ப்ராஜெக்ட் ஹியூமன் ட்ரக் எக்ஸ். உன் பையன் என்னோட டெஸ்டிங் ரேட். இது அவனுக்கு தெரியாது. நாங்கள்லாம் ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம். அவனுக்கு நான் தான் கேன்சர் இன்ஜெக்ட் பண்ணேன். ட்ரக் எக்ஸும் நான் தான் கொடுத்தேன். உன் பையனை பிரெயின் வாஷ் பண்ணி என் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கட்டத்தில் அவனுக்கே அவன் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சிச்சு. செத்து போயிடுவான்னு தெரிஞ்சா போலீஸ்கிட்ட போயிடலாமா? அதான் சிரஞ்சி எடுத்து காதிலே போட்டேன். செத்துட்டான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாது எப்படி செத்தான்னு. அப்பா தான், நீ எனக்கு அப்பா தான். ஆனால் இந்த விஷயத்தில் நீ இல்லை. யாராக இருந்தாலும் விட மாட்டேன். நீ ஜஸ்டின் கிட்டே போகும்போதே தெரியும் என்கிட்ட தான் வருவேன்னு. நான் ரெடியாக தான் இருக்கேன். உன் பையனுக்கு போட்ட சிரஞ்சியை தான் அந்த போலீஸ்காரருக்கு போட்டேன். எந்நேரம் அவன் போயிட்டு இருப்பான். எல்லா கதையிலும் ஹீரோவே ஜெயிக்க மாட்டான்டா.